சிம்பிளான எஃபெக்டிவான 3 வேரியேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ஒர்க் அவுட். ஆஃப் ஹேண்ட் போட சொல்ல பைசப்ஸ் பெருசாக தெரியணும் மோஸ்ட்லி ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் பைசப்ஸ் எப்படி பெருசாகணுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நேச்சுரலாக ஃபிட்னஸை பற்றி தெரிஞ்சிங்கன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டம்பிள் பைசப்ஸ் கல். இந்த வேரியேஷனை 15 கவுண்ட்ஸ் கணக்கு பண்ணி 3 செட்டு போடுங்க. டோட்டலாக 45 கவுண்ட்ஸ் வரும். ஒரு செட்டுக்கும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பைசப்ஸ் ஒர்க் அவுட் போட சொல்ல அந்த மசிலில் உங்களுக்கு பெயின் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக போடுறன்ற ஃபீல் வரும். அதுக்குன்னு பெயின் எப்பவுமே இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணோம். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறீங்க. அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் பைசப்ஸ் கல். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் போடுற மாதிரி இருக்கும். இதுலேயும் சேம் தான். 15 கவுண்ட்ஸ் போடுங்க. மொத்தமாக 45 கவுண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டம்பிள் கல். என்னடா நாங்கள் கான்செப்டோட தான் எல்லா ஒர்க் அவுட்டும் போடுறோம், இப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரி சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் அப்படி இல்லை. நம்ம பெஞ்சில் உட்காந்து மிரர் முன்னாடி, அதாவது கண்ணாடி முன்னாடி பைசப்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருக்குன்னு தோணும், இல்லைனா இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு தோணும். அது மட்டும் இல்லை, நான் வேரியேஷன் போட சொல்ல கொஞ்சம் விரி ஏறும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் போட சொல்லவே என்னோட நரம்பு எல்லாமே வெளியே தெரியும். இதுலேயும் நீங்கள் 15 கவுண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.